அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மகர ராசியில் செவ்வாய் பகவானுடைய உச்ச பயிற்சிங்க. இந்த நிகழ்வு ருச்சக ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/1/2026 முதல் 23/2/2026 வரை சுமார் 38 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு. இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுக்கக்கூடியவர். இந்த செவ்வாய் நிலம் கட்டிடம் சார்ந்த யோகங்களை கொடுக்கக்கூடியவர், நீதி மற்றும் காவல்துறை சார்ந்த அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுடைய உச்ச பயிற்சியானது சிம்ம ராசி அன்பர்களுக்குரிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில், அதாவது நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் நடைபெறக்கூடியதுங்க. சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பழக்கமே தவிர அடுத்தவங்ககிட்ட உதவி கேட்டு எந்த ஒரு நிலையும் வந்ததே கிடையாது. ஏன்னா யாருக்கிட்டே உதவின்னு போய் கேட்கவே மாட்டாங்க. தனக்கு எது சரின்னு படுதோ அதை 100% செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. தைரியசாலிகள், துணிச்சல்காரர்கள், நிறைய காரணங்கள் சொல்லாங்க. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேரே இருக்குங்க. எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து இன்றைக்கி ஒரு தனி ஆளாக நின்று போராடக்கூடிய தைரியம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அடுத்தவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் கெடுதல் செஞ்சதே கிடையாது. ஆனால் எனக்கு நடந்த துரோகங்களும் வலிகளையும் வேதனைகளையும் விவரிக்க வார்த்தையே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். எனக்கு என்னுடைய சூழல் அப்படிங்கிறது என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் நல்லது பண்ணேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு கெடுதல் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி விஷயங்கள் எதுவுமே எனக்கு நடந்தது இல்லைங்க. என்னுடைய சுற்றி இருக்கிறவங்களாம் நான் எப்படா வீழ்வேன் அப்படின்னு நினச்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. நான் கெட்டு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர நான் யாரையும் அப்படி நினச்சதில்லை. யாரை நம்புறதுனே தெரியலைங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும்ங்க, கட்டுன மனைவியாக இருக்கட்டும், பெத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இவங்கெல்லாம் யாருமே கெட்டு போகணும்னு நான் நினச்சது இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்படுவணும், பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது நான் நேராக அப்பட்டமாகவே பார்க்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்திருக்கு. இந்த ராசியில் பிறந்ததுனால என்னமோ தெரியலைங்க, எனக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த ருச்சக ராஜயோகம் நிறைய அற்புதங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. வேலை ரீதியாக இந்த வேலை அப்படிங்கிறது என்கிட்ட வேலை வாங்குறதுல மட்டுமே குறியாக இருக்கிறாங்களே தவிர இவர்கிட்ட ஒப்படைச்சா எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செஞ்சுருவார், ரொம்ப பர்ஃபெக்டான ஆள், ரொம்ப நிர்வாக திறமையும் நல்ல பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஓரளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லி எல்லா வேலையும் என்கிட்ட கொடுத்து அந்த வேலையை வாங்குறதுல மட்டுமே பார்க்குறாங்களே தவிர அந்த வேலைக்கு உண்டான, அதாவது அந்த செய்கிற வேலைக்கு உண்டான உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியமோ அல்லது திறமைக்கு தகுந்த ஒரு சம்பள உயர்வு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கஷ்டப்பட்டு தான் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்குறேங்க. ஆனால் என்னுடைய கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ இந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் இல்லை. நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஏதாவது இந்த எதிர்ப்புகள் பகைகள் அப்படிங்கிறது விலகி என்னுடைய வேலைக்கு தகுந்த ஒரு அடையாளம் கிடைக்குமான்னு பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, பெரிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. வேலையில் இருந்த வேலையும் நீங்கள் தொலைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள், இருந்த வேலையை விட்டு வெளியே வர மாதிரி ஒரு நிலை வந்துருச்சுங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவைன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வேலைக்கு ஓகேங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குதுங்க. இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறேன், ஆனால் இருக்கிற வேலையும் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் அடுத்த ஒரு இன்டர்வியூ ட்ரை பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இழந்த வேலையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம், இழந்த வேலைக்காக பதிலாக புதுசாக ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். தொழில் ரீதியாக நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திச்சுனீங்க. எதை தொட்டாலும் எனக்கு லாஸ் ஆகுதுங்க,
எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா விஷயத்தையும் நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன். ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இன்றைக்கி வந்து நான் செய்கிற ஒரு துறையில், நான் செய்கிற ஒரு தொழில் எனக்கு நஷ்டப்பட்டுகிட்டே இருக்குது. போட்ட முதலீடுகள்லாம் தேக்க நிலையாக இருக்குங்க. போட்ட பணமெல்லாம் நஷ்டமாகவே மாறிட்டுருக்கு. கொடுத்த பாக்கியெல்லாம் வந்துட்டு வசூல் ஆகவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாகவும் மாதிரி நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிட்டேன். இதனால் பொருளாதார ரீதியாகவும் பண ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் அகலும். வர வேண்டிய பாக்கி தொகைகள் கரெக்டான நேரத்தில் வசூலாகுங்க. பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மேம்படுங்க. போட்ட முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுவாங்க. இது வரைக்கும் அந்த கூட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து அந்த கூட்டாளிகளை விலக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கான தருணம் அப்படிங்கிறது சொல்லலாங்க. அதே நேரத்தில் தொழிலில் நிறைய எதிர்ப்புகளும் எதிரிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள், எதிர்ப்புகளை வந்து சமாளித்து உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. வியாபார ரீதியாக நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. வேலை விஷயமாகவும் அல்லது தொழில் ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், சில பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் மேற்கொள்வீங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இவருக்கு எல்லாமே இருக்குங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக செய்கிற நல்ல ஒரு வேலையில் இருக்கார், நல்ல ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காரு, சொந்தமாக வீடு கட்டிட்டாரு, சொந்தமாக வண்டி வாகனம் வச்சுருக்காரு, எல்லாமே ஓகேங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பையனுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது அமையல. இந்த மாதிரி பொண்ணுக்கு ஒரு பையன் மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையலேன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து ஆதங்கமாக பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த திருமண தடையகலம், கல்யாணம் வரைக்கும் போய் கூட மேரேஜ் நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் என்ன காரணம்னே தெரியலைங்க. எல்லாமே ஒத்து போகுது. ஆனால் கை கெட்டினது வாய் கெட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தமது எனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக நாங்கள் பண்ண மருத்துவ முயற்சிகள், நாம் பண்ண மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. அது மீறி சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திக்கக்கூடிய நிலை. தேவையில்லாத காரணத்தினால இதுவும் ஒரு காரணம்னு சொல்லி நம்மளை வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் நாத்தனார் மூலமாக நிறைய மன உளைச்சல், நிறைய மன வேதனைகள் கஷ்டப்பட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை குத்தி காட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்திருக்கோ அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடியவர்களை குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அடுத்ததாக அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது படிப்படியாக நீங்கள், ஏன்னா எந்த தவறுமே செய்யலைங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி என்னையவே வந்து கார்னர் பண்ணுற மாதிரி சூழ்நிலை. கட்டின கணவரும் நம்மளை குறை சொல்கிறாருங்க, கட்டின மனைவியும் நம்மளை குறை சொல்கிறாங்க, குடும்ப உறுப்பினர்கள் அதாவது மாமனார் மாமியாரும் அவங்களும் நம்மளை வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீ தான், நீ மட்டும் கரெக்டாக இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனையே வராதுன்னு சொல்லி செய்யாத சில காரணங்களை, செய்யாத சில தவறுகளுக்கு நமக்கு அந்த தண்டனையை கொடுத்து இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்ப அமைப்புகள் எல்லாமே சரிப்படுங்க. குடும்பத்தோடு சேர்ந்து சில புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடியது, அதாவது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது, இன்ப சுற்றுலா செல்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உருவாகும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க. ஏன்னா ஒரே குடும்பத்தில் தான் இருக்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாகவே பார்க்குறாங்க. ஒரே இடத்துல நிம்மதியாக உட்காந்து எங்களால் சரியான விதத்தில் சாப்பிடக்கூட முடியல. ஒரே ஃபேமிலிக்குள்ளே எல்லாருமே எதிரும் புதிருமா இருக்கிறாங்க, எளியும் பூனையுமா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சில சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக நடந்துட்டுருக்கு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டே பல நாள் ஆகுது. அந்த மாதிரி ஒரு நிலைகள் அப்படிங்கிற அளவு கொண்டு வந்துருச்சு. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள், 2 பேரும் டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைகள். ஸோ இந்த நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் மாறும். நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. அடுத்த விஷயமா, இந்த பிரிந்த நபர்கள், விட்டு போன நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேங்க, இந்த மாதிரி தான் என் லைஃப் அமையணும், இந்த மாதிரி தான் நான் என் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைப்பட்டேன். அந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது எனக்கு அமையவே இல்லைங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் அமைஞ்ச வாழ்க்கையவாத நான் ஆசைப்பட்ட மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணேன். அதுவும் எனக்குள்ளே சரியாகலைங்க. ஏன்டா இந்த லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆனோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல். சில பேருக்கு வந்துட்டு இந்த லைஃப் அப்படிங்கிறதே எதுக்காக உள்ளே என்ட்ரி ஆனோன்னு சொல்லி இதையும் விட்டு வெளியே போகிற மாதிரி சூழல். சில பேர் வந்து இந்த லைஃப்லேருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஸோ விரும்பிய நபர்கள் நம்மளை விட்டு விலகியும் போயிட்டாங்க. நம்ம கூடவே இருந்தவங்க இன்றைக்கி நம்மளை வந்துட்டு பிரிஞ்சு போகக்கூடிய
வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு. இதனால் மன வாழ்க்கையும் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையும் கேள்விக்குறியான் இருக்கும். அந்த நிலைகள் மாறுங்க. பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், விலகி போனவங்க வந்து சேரக்கூடிய தருணங்கள், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இது வரைக்கும் இருந்து வந்த மன சங்கடங்கள் அப்படிங்கிறது அகலும். நிறைய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இந்த லைஃப் நமக்கு தேவை அப்படிங்கிறது. ஸோ அதில் என்ன சூழல்கள், ஏன் இதில் வந்து பகைகள் வந்துச்சு, ஏன் நம்மளை வந்து குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகமோ அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் மற்றும் அதாவது நிலம் சார்ந்த யோகங்கள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், இது எல்லாமே பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. வீடு கட்டுவீங்க, சொந்தமாக வண்டி வாகனம் வாங்குவீங்க, புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்த அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகுது. ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோட உச்ச நிலை அப்படிங்கும்போது நோய்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகும். ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள், மருத்துவ ரீதியாக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. நீங்கள் எடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். சில பேர் வந்து மருத்துவ மாற்றங்கள், மருத்துவ ரீதியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தணும்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கும் ஒரு கரெக்டான டைமு, மெடிசனே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு இங்கிலீஷ் மெடிசன் வந்து ஒரு ஆயுர்வேதிக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ஆரோக்கியத்தில் நிறைய நாள் இருந்த வந்து பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை மூலமாக அதை சரி பண்ணுறதோ அல்லது மருத்துவ ரீதியாக சில மாத்திரை மருந்துகள் மூலமாக சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிறது அகலுங்க. ரொம்ப நாளாக வந்து விற்க முடியாமல் இருந்தது, பங்காளிகள் சண்டை மூலமாக, கோர்ட்டு கேஸ் மூலமாக இருந்த பிரச்சனைகள் கூட நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிறது நீங்குங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது அகலுங்க. கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள், கல்வி ரீதியாக சில வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், கல்வி ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பலன்கள் கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். எப்படியாவது உங்கள் கடனை அடைச்சி அடுத்த ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா இந்த கடனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து நிறைய வந்து பலவீனமாயிருக்கும். யாருக்கிட்டையுமே தைரியமாக பேசக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் இல்லாமல் போய் இன்றைக்கி தலை குனிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த நிலைகள் மாறுங்க. கடனை கண்டிப்பாக அடைப்பீங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்களில், இந்த ருச்சக ராஜயோக காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானப்படி முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.